ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல எல்லாரும் குரூப் ஸ்டடி ஒன்னா பண்ணலான்னு லிங்க் போய் ஜிஜியையும் மீஃபாவையும் கூப்பிட்டு வந்திருந்தான். அதோட தான் லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சது. ஜிஜி வந்ததை பார்த்ததுமே ஜியாக்கு சுத்தமா பிடிக்கல. இவ எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கா அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறா. ஜிஜிக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அவ ஓரமா வந்து உட்காந்துக்க ஆரம்பிக்க எல்லாரும் சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதுல குட்டி குட்டியா வர நடுவுல குரூப் ஃபார்ம் ஆகுது. எல்லாரும் சேர்ந்து ஒன்னா படிச்சுட்டு இருக்கும் போது மீஃபாக்கு நிறைய ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம யுவான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். யுவான் ஹெல்ப் பண்றதை பார்த்துட்டு லிங்க் வேற யாருக்கும் இந்த அளவு இப்படி எல்லாம் ஹெல்ப்பே பண்ண மாட்டான், என்ன அதிசயமா இருக்கு அப்படின்னு கேட்க மீஃபாவே லைட்டா வைக்கப்பட ஆரம்பிக்கிறா. மீஃபாவை பார்த்துட்டு உடனே யுவான் நான் இங்க தனியா போய் உட்காந்து படிக்க போறேன்னு மீஃபாவோட பவுச்சையும் எடுத்துட்டு போயிடுறான். அதாவது அவளையும் பின்னாடி வர சொல்லிட்டு நானும் தனியா போய் படிக்கிறேன், நாங்க 2 பேரும் ஆட்சிக்கிறதால எங்களுக்கு தனியா படிச்சாதான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. அப்போ அந்த சியா கொஞ்சமும் விடாம வேணும்னே ஹன் பக்கத்துல போயிட்டு இந்த சம்ம எனக்கு சால்வ் பண்ண ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறா. இதை சூலான் பாக்குறான். அவனுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா கொஞ்ச நேரத்திலே ஹன் பார்த்துட்டு சரி ஓகே எனக்கு வந்து இப்ப ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு, நான் கேன்டீனுக்கு போயிட்டு வரேன், இங்க பாரு ஜிஜி உட்காந்தே இருப்ப, நீயும் என் கூட வா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்க லிங்க் பாக்குறான். நான் வரேன்டான்னு சொல்றான். இல்ல இவளை நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஜிஜியை மட்டும் கூட்டிட்டு ஹன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். சியா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. இதை பார்த்துட்டு இந்த சூலானுக்கு நல்லாவே தெரியுது இவளுக்கு ஒருவேளை ஹன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க மீஃபாவும் யுவானும் தனியா வந்து படிக்க ஆரம்பிச்சாங்கல்ல, அவளுக்கிட்ட கொஞ்சமா ஏதாவது கேள்வி கேட்கணும்னு மனசுக்குள்ள தோணிட்டே இருக்கு. அம்மா உனக்கு எந்த மியூசிக் பிடிக்கும், என்ன மூவி பிடிக்கும் அப்படின்னு கேட்டு பாக்குறா. அது எதுவுமே இவனுக்கும் அவனுக்கும் டெஸ்ட் செட் ஆகவே இல்ல. சரி ஆமாமா எனக்கும் அதான் பிடிக்கும் அப்படின்னு போய் சொல்லி மாத்திட்டு இருக்கா. இங்க சியாக்கு இங்க பேப்பர்லயே ஒரு குட்டி பொம்மையை உன செஞ்சு கொடுக்குறான் சூலான். அதை பார்த்துட்டு கண்ணு மூக்கு போட்டு அழகா இருக்கும்னு நினைக்கிறேன், நான் போடுறேன் அப்படின்னு போட்டுட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. சூலானுக்கு இவ சிரிக்கிறது ரொம்ப கியூட்டா தெரியுது, அழகா இருக்குல்ல அப்படின்னு மறுபடியும் சியா கேட்டுட்டு இருக்கா. ஜிஜியும் ஹன்னும் லைப்ரரிக்குள்ள புக் செக்ஷனுக்கு வந்துடுறாங்க. எனக்கு ஏதாவது ஒரு மேக்ஸ் பத்தி ஒரு நல்ல ப்ரொஃபசர் பத்தி நான் வந்து ஆர்டிக்கல் எழுதலான் இருக்கேன், ஒரு புக் எடுத்துக்கூடன்னு ஹன்னு கேட்க யார் வேணும் இவங்க 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 நிறைய பேரை ஜிஜி சஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கா. இல்ல எனக்கு வந்து ஃபீமேல்ல யாராவது வேணும்னு சொல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க இருக்காங்க, இவங்க பேரு மேக்ஸ் ஏஞ்சல் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜி அதை எடுத்து காட்ட ஆரம்பிக்கிறா. அப்படியா எனக்கு கூட ரொம்ப பிடிச்ச மாதிரிதான் இருக்கு அவங்கள பத்தி கேட்கும் போது, நீ முன்னாடியே படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்க எனக்கு ஒரு பென் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொன்னல, நானும் அவனும் இதை வச்சுதான் ஃப்ரெண்ட் ஆனோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த பென் ஃப்ரெண்ட் யார் தெரியுமா அப்படின்னு ஹன்னு சொல்ல வரான். ஆனா அப்பன்னு பார்த்து டிரான்ஸ்ஃபார்மர் படார்னு வெடிச்சு அந்த ஏரியா ஃபுல்லா கரண்ட் போயிடுது. ஜிஜியே பயந்து கீழே உட்காந்துடுறா. ஹன் சிரிச்சிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம மீஃபா பயந்து நடுங்கிட்டு இருக்க. லைட்டா நம்ம யுவான்கே பயமா தான் இருக்கும் போல. மீஃபா இவனை பார்த்து சிரிக்கிறா, பயந்துட்டான் போல அப்படின்னு சிரிச்சுட்டே அமைதியா 2 பேரும் உட்காந்துட்டு இருக்க. இங்க இன்னொரு பக்கம் இந்த சியா பயந்துட்டு டக்குன்னு வேகமா சூலானோட கையை பிடிச்சு இழுக்கிறா. சட்டையில அந்த கையில இருக்க பட்டன் எல்லாம் பிஞ்சு கீழே விழுந்துருது. லிங் எந்திரிச்சு பாக்குறான். இதுங்களோட ஒரே தொல்லை அப்படின்னு மறுபடியும் அவன் வந்து தூங்க ஆரம்பிக்கிறான். சரி நான் போய் என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு வரேன்னு சூலான் அங்க இருந்து கிளம்புறான். இல்ல அவங்க வருவாங்க, இங்கிருந்து போயிடாத, எனக்கு இருட்டுனா பயம் அப்படின்னு சியா சொல்லிட்டு இருக்கா. ஓகே நம்ம வேலையை நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போதே இந்த மீஃபா அவமானப்பட்டுட்டு இருக்கா. சரி நம்ம ரொம்ப அவமானப்பட்டுட்டு இருக்கோம், போன் எடுக்கும் போது வேற பாட்டு ஆன் ஆயிடுச்சு, அவன் சொன்ன பாட்டு நம்ம தேடின விஷயம் வெளியே தெரிஞ்சு போயிடுச்சு, அவமானப்பட்டுட்டு இருக்க. கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல போயிட்டு பக்கத்துலயே நம்ம யுவான் உட்காந்துக்க ஆரம்பிக்கிறான். இங்க ஜிஜி அதே இடத்துலயே உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹன்னு வரான். கரண்ட் போனதுல வெளியே இருக்க ஆட்டோமேட்டிக் டோர் லாக் ஆயிருக்கு, இப்ப திரும்ப வந்துரும், சீக்கிரமா ஆளுங்க வந்து சரி பண்ணிருவாங்க, உன்கிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு தான் வந்தேன், உனக்கு அது பென் ஃப்ரெண்ட்னா ரொம்ப பிடிக்குமான்னு கேட்க ரொம்ப பிடிக்கும், போன் பண்ணலான்னு கூட நினைச்சேன், ஆனா அவன் எழுதி வச்ச போன் நம்பர் லாஸ்ட் 2 நம்பர் அழிஞ்சு போச்சு, எப்படி போன் பண்றதுன்னு தெரியலன்னு ஜிஜி சொல்றா. ஓ இதான் மேட்ரா அப்படின்னு ஹன்னு கடைசி நம்பர் 31 போட்டு பாருன்னு சொல்ல உனக்கு எப்படி அது தெரியும் அப்படின்னு ஜிஜி அந்த நம்பர் எடுத்து போன்ல டைப் பண்றா. 31 போட்டதுமே அங்க ஹன்னோட நம்பர் வருது. என்ன ஹன் நம்பர் வருது அப்படின்னு டக்குன்னு கால் பட்டன் அழுத்திடுறா. ஹன்னுக்கு கால் போகுது. ஹாய் மேக்ஸ் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹன் அந்த பக்கம் இருந்து பேச ஆரம்பிக்கிறான். ஜிஜி ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கும் போதே அங்க பவர் மறுபடியும் வந்துருது. பவர் வந்ததும் மீஃபா டக்குன்னு படுத்திருந்தவ எந்திரிக்கிறா. நல்லவேளை யுவான் இங்கிருந்து போயிட்டான் போலன்னு. ஆனா யுவான் பார்த்தா பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்கான். எங்கேயும் போக மாட்டேன், இங்கேதான் உட்காந்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்ல மீஃபாவும் வெக்கப்பட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. இங்க ஜிஜி ஷாக் ஆயிட்டு இருக்க. என்ன மேடம் உங்க பென் ஃப்ரெண்டு நான் தான், தெரிஞ்சோட ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்களே, என்ன மாதிரி யாராவது கடப்பாங்களா அப்படின்னு கேட்க இருந்தாலும் உனக்கு பெரிய பந்தாதான் அப்படின்னு ஜிஜி சிரிக்கிறா. 2 பேரும் வெக்கப்பட்டு மாறி மாறி சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹன்னி எல்லாரையும் எழுப்புறான் ரூம்ல, எந்திரிங்கடா படிக்க ஆரம்பிங்கடா அப்படின்னு. ஆனா லிங்கு எதுக்குடா காலங்காத்தாலே கொடுமைப்படுத்துறன்னு திட்ட ஆரம்பிக்கிறான். இங்க நம்ம ஜிஜியோட பாட்டி அவளுக்கு காலில் அடிபட்டதுன்னு தெரிஞ்சதும் அவங்களால ஊர்ல இருக்க முடியல போல, கிளம்பி காலேஜ்க்கு வந்துடுறாங்க. ஆனா அவங்களுக்கு போன் வந்து பண்ண முடியல.
தெரியல. போன் சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிருக்கு. அப்பன்னு பார்த்தா அவங்க பேக்ல இருந்து வேற ஏதோ மெடிக்கல் ரிப்போர்ட் பறந்துருது. அந்த பக்கமா போற ஹன்னு பாட்டி உங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட் பறந்துருச்சுன்னு எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கிறான். தேங்க்ஸ்பா எடுத்து கொடுத்ததுக்கு. என் பேத்தி இங்க தான் படிக்கிறா. அவளோட ஹாஸ்டல் எனக்கு மறந்து போச்சு எந்த ஹாஸ்டல்னு. போன் வேற எடுத்து ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி ஓகே, இங்க கூட என் ஃப்ரெண்டு கூட ஒரு பொண்ணு இருக்கா, நான் கூட்டு போறேன் வாங்க அப்படின்னு அங்க இருந்து ஹன்னு கூட்டு வந்துட்டு இருக்கான். இங்க பாருப்பா ரொம்ப நல்ல பையனா இருக்க. இந்த ஊர்ல எங்க இந்த மாதிரி நல்ல பசங்க எல்லாம் சின்ன வயசுல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பேத்தியை உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்ல, இல்ல பாட்டி இருக்கட்டும் அப்படின்னு ஹன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க ஜிஜி உட்கார்ந்துட்டு இருக்கா. அவங்களுக்கு இந்த ஹாஸ்டல் டைரக்டர் இருந்து உங்க பாட்டியோட பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு தகவல் வருது. அப்படியா அப்படின்னு ஜிஜி ஓடி வந்துட்டு இருக்கா. நீ என் பேத்திய பார்த்தே ஆகணும்னு ஹன்னு கிட்ட சொல்லும் போதே ஜிஜி அங்க இருந்து வரா. ஹன்னு ஜிஜின்னு கத்திடுறான். என் பேத்திய உனக்கு தெரியுமாப்பா அப்படின்னு பாட்டி நம்ம ஜிஜியை கட்டி பிடிச்சு கொஞ்சிட்டு இருக்காங்க. ஹன்னு பாக்குறான். ஓ இந்த மேடம் தானே அவங்க பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா பாத்துட்டு இருக்கான். ஆமாப்பா ஏதோ உன் ஃப்ரெண்ட பாக்கணும்னு சொன்னியே, யாருப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹன்னு கிட்ட பாட்டி கேட்க, உங்க பேத்தி தான் என்னோட ஃப்ரெண்டு, அவளை பாக்கிறதுக்கு தான் வந்தேன், இந்த கிஃப்ட் அவளுக்கு வாங்கினேன், அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்ல உடனே நம்ம ஜிஜியே ஷாக் ஆயிடுறா. என்னது எனக்கு கிஃப்டா அப்படின்னு. இங்க பாருப்பா ஷூ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்க. எந்த பொண்ணு கூட வாழ்க்கை முழுக்க வாழ ஒரு பையனுக்கு ஆசை இருக்கோ அந்த பொண்ணுக்கு தான் அவன் ஷூ வாங்கி கொடுப்பான். இதுல என்னவோ நடக்குது போலயே அப்படின்னு பாட்டி கேட்க ஹன்னு வெக்கப்பட்டு அங்கிருந்து கிளம்பி ஓடிடுறான். ஜிஜி பாக்குறா. பாட்டி உனக்கு வாய் ஓவர், வா நம்ம முதல்ல கேன்டீன் போலாம் சாப்பிடு அப்படின்னு ஜிஜி கூட்டு போறா. அங்க மீஃபாவும் வந்துடுறா. பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீ தானமா என் பேத்திக்கு அப்படின்னு பாட்டி ஹாப்பி ஆயிடுறாங்க. அந்த பக்கம் ஹன்னும் லிங்கும் சாப்பிட்டுறதுக்காக வராங்க. ஹன்னும் வந்து ஜிஜி பக்கத்துலயே உட்காந்துக்கிறான் அதே டேபிள்லயே. நாங்கெல்லாம் அவங்க பாட்டியோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹன்னும் ஜிஜியும் கண்ணு முன்னாடியே அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீ தான் வந்தப்போ ஓவரா பண்ண, நீ தான் சண்டை போட்ட அப்படின்னு. பாட்டிக்கு இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா வந்ததுல இருந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு ஒரே டவுட் வருது. மீஃபா பாக்குறா. உங்களுக்கு இல்ல இங்க இருக்கிற எல்லாருக்கும் அதே டவுட் தான், மாறி மாறி எப்பவுமே அடிச்சுப்பாங்கன்னு சொல்ல ஒரு விதமான ரிலேஷன்ஷிப் போல அப்படின்னு பாட்டி சிரிக்கிறாங்க. எங்க பாட்டியோட சேர்ந்து ஜிஜி போட்டோ எடுக்கிறதுக்கு போக, ஜிஜி என் பேத்தியை நீ தான்ப்பா பாத்துக்கிட்ட, நீயும் என் கூட வந்து போட்டோ எடு அப்படின்னு பாட்டி கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு ஹன்னு போய் போட்டோ எடுத்துக்கிறான். கரெக்டா இந்த சியா காஃபி ஷாப்ல உட்காந்துட்டு இருக்கா. சூலானோட காஃபி ஷாப்ல போன்ல தான் மெசேஜ் வருது. எடுத்து பார்த்தா இந்த ஃபேமிலி போட்டோ இருக்கு. அதுலயும் நம்ம லிங்க் இருக்கான்ல, முதல் குடும்ப போட்டோ ஹன்னோடது அப்படின்னு போட்டு வச்சிட்டு இருக்கான். இத பார்த்து இந்த சியாக்கு செம்ம கடுப்பா வருது. இதையும் ஹன்னு லைட்டா நோட் பண்ண ஆரம்பிக்கிறான். பாட்டி பாக்குறாங்க. சரி ஓகேமா நான் கிளம்புறேன், இதுக்கு மேல கூட இருந்து உங்க டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல புரியுதா அப்படின்னு சொல்ல, நம்ம ஜிஜியும் மீஃபாவும் மட்டும் பக்கத்துல போயிட்டு இருக்காங்க. ஆனா அப்பன்னு பார்த்து அந்த இடத்துல நம்ம ஹன்னு அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்தான்ல, அந்த ஞாபகம் வந்துருது. பாட்டிக்கு ஹார்ட் ஃபெயிலியர் வரதுக்கு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்ல இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம ஹன்னு நேரா கிளம்பி ஏதோ திங்ஸ் எல்லாம் வாங்க போறான். பாட்டிக்கு நல்ல ஹெல்த்தான டானிக் எல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் வந்துட்டு, பாட்டி உங்க கூட ஒரு நிமிஷம் நான் தனியா பேசணும்னு சொல்ல, பாட்டி ஹன்னோட என்னப்பா அப்படின்னு கேக்குறாங்க. பாட்டி உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு கேட்க, டாக்டரை பார்க்க தான் வந்தேன், என் பேத்தி கிட்ட சொல்லிடாத ரொம்ப கவலைப்படுவா, அதான் நானே சொல்லலப்பா, அப்புறம் அவளால படிக்க முடியாதுன்னு சொல்ல, பாட்டி நீங்க கவலைப்படாதீங்க நான் சொல்ல மாட்டேன், ஆனா நீங்க மெடிசனை ரெகுலரா சாப்பிடணும், சாப்பிட்டா மட்டும் தான் உங்க உடம்பு சரி பண்ண முடியும்னு சொல்ல, என் பேத்திக்கு இப்படி அக்கறையா இருக்க ஒரு பையன் பக்கத்துல இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நான் போயிட்டு வரேன்னு பாட்டி கிளம்புறாங்க. இப்போ ஜிஜி அந்த டாக்ஸி பிடிக்க போயிருந்திருக்கா. டாக்ஸியும் வந்துருச்சு. பாட்டிய டாக்ஸில ஏத்தி விட்டுட்டு பத்திரமா போயிட்டு வாங்க அனுப்பிட்டு அடுத்த நேரம் ஹன்னு கிட்ட வரா. பாட்டி கிட்ட என்னடா தனியா பேசுன அப்படின்னு கேட்க, ஒண்ணும் பேசலையே, அவங்கதான் என்ன மாதிரி ஒரு பையன் உன் பக்கத்துல இருக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு சொன்னாங்கன்னு ஹன்னு சொல்ல, அப்பெல்லாம் என் பாட்டி சொல்லியிருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல அப்படின்னு ஜிஜி அங்க இருந்து போயிட்டு இருக்கா. இங்க இந்த போட்டோ வந்து வைரல் ஆச்சுல Facebookல. சோ காலேஜ்ல இருக்கிற அத்தனை பேரும் இத்தனை நாளா ஹன்னையும் சியாவையும் ஷிப் பண்ணிருக்காங்க. ஆனா என் ஷிப்பிங்க மாத்திரேன், இனிமே ஹன்னையும் ஜிஜியையும் ஷிப் பண்ண போறேன்னு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. இத சியா பாத்துட்டா அவளுக்கு செம்ம கடுப்பாகுது. அன்னைக்கே வந்து ஜிஜிக்கு ஒரு மெசேஜ் போடுறா, நான் உன்னை பாக்கணும் அப்படின்னு. ஜிஜி இவளை பாக்குறதுக்காக பீச்சுக்கு போறா. இல்ல நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும், நீ சைக்காலஜி படிக்கிறல்ல, அதனால உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு, அந்த பையன்கிட்ட வந்து நான் என் மனசுல இருக்கிறத சொல்லணும், அவனையும் நான் லவ் பண்றான்னு தான் அவன் கொடுத்த சிக்னல் இருந்து நினைக்கிறேன், அது வேற யாரும் இல்ல ஹன், நீ அவன் கிட்ட கொஞ்சம் பேசி பாக்குறியா எனக்காக ப்ளீஸ் அப்படின்னு கேட்க, ஜிஜிக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. நேரா கிளம்பி ரூம்க்கு வந்துடுறா. கடுப்பா இருக்கா. மீஃபா பாக்குறா. என்னடி ஆச்சு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்குன்னு கேட்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னில இருந்து ஹன்னு மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன் அப்படின்னு ஜிஜி சொல்லிடுறா. இவ ரூமுக்கு போறா. லைப்ரரியில புக்கை ரிட்டர்ன் பண்றதுக்கு போற வழியில ஹன்னு உட்காந்துட்டு இருக்கான். தலையில வந்து இப்படி துணியை போட்டு மறைச்சிட்டு உள்ள ஓடிடுறா. ஹன்னு பாக்குறான், இவளை நம்ம கிராஸ் பண்ணி தான் போறா, எதுக்கு கண்டுக்காம போனோம் அப்படின்னு இவனும் பின்னாடியே போறான். ரூமுக்கு போயிட்டு ஹன் டேபிள் அந்த புக்கை வச்சுட்டு அங்கிருந்து அவ கிளம்பலான்னு ட்ரை பண்றதுக்குள்ள ஹன்னு வந்துடுறான். எதுக்கு என்ன கண்டுக்காம போயிட்டு இருக்கன்னு. சாரி எனக்கு லேட் ஆயிடுச்சுன்னு ஜிஜி அங்க இருந்து கிளம்பிடுறா. ஜியா கிட்ட ஹன் இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அவளுக்கு ஏதாவது வேலை இருந்திருக்கும் அப்படின்னு ஜியாவும் சமாளிக்கிறா. இங்க அடுத்து மீஃபாவும் யுவானும் டேட்க்கு வந்திருக்காங்க. பீச்ல உட்காந்துட்டு ரெண்டு பேரும் படிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல ஆர்ட் தானே படிக்கிறாங்க. ஆர்ட் மாறி மாறி வரைஞ்சிட்டு அதுல வேற நிறைய சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறான் நம்ம யுவான் மீஃபாக்கு. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்த டிப்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, இதை எனக்காக தானே வரைஞ்சிருக்கேன்னு மீஃபா கேட்கிறா. அதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுன்னு யுவான் அதை வேகமா வாங்கி ஒளிச்சு வச்சுக்கிறான். மீஃபா சிரிக்க ஆரம்பிக்கிறா. இங்க ஹனுக்கு ஹாஸ்டல் ரூம் போய் கூட ஜிஜி எதுக்காக தன்னை இவ்வளவு அவாய்ட் பண்றா அப்படின்னு ரொம்ப குழப்பமா இருந்துட்டு இருக்கு. ஆனா அவனுக்கு பதிலே கிடைக்கல.
ஆனா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுது. எல்லாரும் விழுந்து விழுந்து படிச்சு எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்பாடா எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமே நிம்மதிதான் அப்படின்னு இந்த பசங்க எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்க பக்கத்து ஹால்ல இருந்து நம்ம ஜிஜியும் மீஃபாவும் வராங்க. உடனே லிங்க பாக்குறான், ஹாய் அப்படின்னு கூப்பிடுறான். இங்க மீஃபா ஓடி வரதுக்குள்ள ஆனா நம்ம ஜிஜி பாக்குறா, அவளையும் எடுத்துட்டு அங்க இருந்து ஓடி போயிடுறா. இவளுக்கு என்ன ஆச்சுன்னு ஒண்ணும் புரியலன்னு ஹன்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கான். முதல்ல நம்ம போய் லஞ்ச் சாப்பிட்டு அப்புறம் யோசிக்கலாம் வாடா அப்படின்னு அவன் அங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஹன்னு கிட்ட இந்த சியா வந்துட்டு, நான் ஒரு சட்டையை கிழிச்சிட்டேன் சூலானோடது, அதனால அவனுக்கு ஒரு புது சட்டை வாங்கி தரணும், உனக்கும் அவனுக்கும் ஒரே சைஸ் இருக்கு, அவனுக்கு சர்ப்ரைஸா வாங்க போறதால ப்ளீஸ் நீ கூட வரியான்னு கேட்க ஹன்னு பாக்குறான். சரி ஓகே அப்படின்னு வேற வழி இல்லாம சொல்லிடுறான். சியா அங்க போயிட்டு கடையில வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஹன்னு வரான். ஆனா வரும்போதே சூலான கூட்டு வந்துடுறான். சர்ப்ரைஸ் இப்ப கூட நடக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு, டேய் உனக்கு தாண்டா அவ சட்டை வாங்க வந்திருக்கா, பார்த்து என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹன் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஜியாக்கு இப்ப வேற வழியே இல்ல, 2 சட்டை சூஸ் பண்ணிருக்கேன், நல்லா இருக்கான்னு பாரு, என்னோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது உனக்கு நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சூலானும் சியாவும் ட்ரெஸ் வாங்கிட்டு வரத பக்கத்துல ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்த நம்ம மீஃபாவும் ஜிஜியும் பாத்துட்டாங்க. இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மீஃபா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை ஹன் கூட பிரேக்கப் பண்ணிட்டு இவன் கூட கோர்த்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இப்பன்னு பார்த்து மீஃபா கேக்குறா. கரெக்டா ஜிஜி என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்காக அங்க ஹன்னோட ரூம்க்கு போறா. ஹன் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அப்ப இதெல்லாம் உண்மைதான் போல அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல மனசுல ஏதாவது கஷ்டம் இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லு, பேசுறதுக்கு நான் இருக்கேன் எப்பவுமே, எந்த பிரச்சனைனாலும் தனியா நீ ஃபேஸ் பண்ண மாட்டே அப்படின்னு ஆறுதல் சொல்ல ஆரம்பிக்க, இதை அதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹன்னு பக்கத்துல இருக்க ஒரு பாக்ஸ கொடுக்குறான். ஜிஜி அதை சாப்பிட்டுட்டு அப்படியே அவளுக்கு கண்ணுல இருந்து கண்ணீரா கொட்டுது. எவன்டா அது காரத்தை போட்டு இப்படி கொட்டி சமைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அழ ஆரம்பிக்கிறா. ஆமா அதே கண்ணீர் தான் எனக்கும், எனக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்க, தின்னதுக்கெல்லாம் எவனாவது ஆறுதல் சொல்லுவானா அப்படின்னு ஹன்னு கேக்குறான். ஜிஜி உடனே அப்படியா, அப்போ உனக்கு பிரேக்கப் இல்லையா, உனக்கும் சியாக்கும் நடுவுல லவ் இல்லையான்னு கேட்க, நானும் சியாவும் ஃப்ரெண்ட்ஸ் தான், என்ன லவ் என்ன உளற அப்படின்னு சொல்லிட்டு ஹன்னு கேக்குறான். இது ஒண்ணும் இல்ல அப்படின்னு நேரா கிளம்பி அவங்க வந்து ஓடி போயிடுறா. நேரா வந்து மீஃபா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்ல மீஃபா பாக்குறா. எனக்கு அப்பயே தெரியும்டி, இந்த சியாக்கும் உன் மேல எப்பவுமே நல்ல எண்ணமே கிடையாது, உன் மேல பயங்கர பொறாம இருக்கு, அதனாலதான் இப்படி கண்டதையும் சொல்லிக்கிட்டு இருக்கா, அவளுக்கும் அவனுக்கும் லவ்வும் இல்ல ஒண்ணும் இல்ல, பாரு நீ தான் இனிமே பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்படியே அப்படி சொல்ற அப்படின்னு ஜிஜி கேக்குறா. ஆனா மீஃபா அவளும் யுவான்னு எடுத்துக்கிட்டு அந்த ஜோடி போட்டோ எல்லாம் பாத்துட்டு, என் மனசுல இருக்கிற லவ் நான் எப்படி யுவான் கிட்ட சொல்ல போறனோ தெரியலையேன்னு சொல்ல, ஏன் நீ சொல்லலாமே, ஹோட்டல்ல ஒரு பார்ட்டி மாதிரி வச்சு அப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது நீ உன் மனசுல இருக்கிற காதல சொல்லு அப்படின்னு ஜிஜி ஒரு ஐடியா கொடுக்குறா. ஜிஜி நேரா அந்த டீ ஷாப்க்கு போயிட்டு, ஒரு நாளைக்கு கொஞ்சம் 2 மணி நேரத்துக்கு வாடகை கெடுக்கணும், எப்படி இந்த பின்னாடி இருக்க தோட்டத்தை மட்டும்தான் எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேட்க, அவர் உடனே பாக்குறாரு. பொதுவா எல்லாருக்கும் 10,000 ரூபாய் சொல்லுவேமா, நீ சூலான் கூட இருந்து காலேஜ்ல படிக்கிறீங்க, அதனால உங்களுக்கு 8,000 அப்படின்னு சொல்ல, எனது 8,000 ரூபாயா, டெக்கரேஷனுக்குலாம் தனியா காசு ஆகுமா அப்படின்னு அவர் சொல்றாரு. டெக்கரேஷன்லாம் நாங்களே தனியா பண்ணிக்கிறோம், ப்ளீஸ் நீங்க வேலை மட்டும் கொஞ்சம் குறைச்சு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஜிஜி வீட்டுக்கு வந்துடுறா. அப்போ சூலானோட அப்பா தானே அந்த ஷாப் ஓனரு, அவர் பாக்குறாரு யாருக்கோ ப்ரொபோஸ் பண்ணும் போலடா, இந்த ஜிஜி போன இருக்கால அவ வந்து ஹால புக் பண்ணிருக்கான்னு சொல்ல, சூலான் நேரா ஹாஸ்டல் ரூம்க்கு போறான். அண்ணா பார்த்து இந்த விஷயத்தை படுத்திட்டு சொல்லிட்டு, ஜிஜி உனக்கு ப்ரொபோஸ் பண்ண போறா போல, இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காடா அப்படின்னு சொல்ல, அண்ணோனே என்னடா அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். இங்க நம்ம ஜிஜி பேசிக்கிட்டு இருக்கா மீஃபா கிட்ட, எப்படி 8,000 ரூபாய் ரெடி பண்றதுன்னு கேட்க, நம்ம ஏதாவது வழி பாத்துக்கலாண்டி அப்படின்னு ஜிஜி சொல்றா. மீஃபா யுவானுக்கு ப்ரொபோஸ் பண்ண போறா. ஆனா இந்த ரூம்ல இருக்கிற எல்லா பைத்தியங்களும் ஜிஜி தான் ஹன்னுக்கு ப்ரொபோஸ் பண்ண போறான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. லிங்கும் பக்கத்துல வந்துடுறான். அப்படியே ஆடா அப்படின்னு கேட்க, ஹன்னொன்னே காலேஜ்ல என் பின்னாடி நிறைய பொண்ணுங்க சுத்துறாங்க, அதுல ஜிஜியும் ஒண்ணு, இதுல சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டுட்டு ஆனா பெருமையா பல்ல காட்டிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் நம்ம ஜிஜியும் மீஃபாவும் சேர்ந்துட்டு சின்ன சின்ன திங்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல வாங்கிட்டு, எந்த டெலிவரி சார்ஜும் இல்லாம எங்க கிட்ட வந்து வாங்கிட்டு போலாம், உங்களுக்கு ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சு ஆஃபர் கூட கொடுக்குறோம் அப்படின்னு வித்து காசு சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல அண்டர்வேர்லாம் கூட இருக்கு. அந்த அண்டர்வேர்ல சரி நானும் கான்ட்ரிபியூட் பண்றேன் அப்படின்னு நம்ம லிங்க் இருக்கான்ல அவன் வாங்கிட்டு போறான். சியாவும் ஹன்னும் அங்க பீச் கிட்ட இருக்காங்க. என்னது அண்டர்வேர் ஜிஜி இருந்து வாங்கினியா அப்படின்னு சொல்லிட்டு ஹன்னு ஷாக் ஆயிட்டு கேட்க, ஆமாடா அவதான் அந்த ஃபண்ட் கலெக்ட் பண்றதுக்காக வித்துட்டு இருக்கான்னு சொல்ல சூலான் பாக்குறான். கண்டிப்பா இது இந்த ப்ரொபோசல் செட்டுக்காக தான் இருக்கும், அதுக்காக தான் கலெக்ட் பண்றான்னு சொல்ல ஹன்னுக்கு இன்னும் பெருமை ஆயிருது. பல்ல காட்டிட்டே அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். இத பார்த்துட்டு சியா கடுப்பாகிறா. அவளும் போய் நானும் சில திங்ஸ் வாங்குறேன்னு வாங்க ஆரம்பிக்கிறா. வேணும்னே பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணு லிப்ஸ்டிக் உடைச்சிடுறா. அது சியா பார்த்தும் பார்க்காத மாதிரி விட்டுடுறா. ஆனா அந்த ஒரு பொண்ணு வாங்கிட்டு போன பொண்ணு திரும்ப வந்து உடைஞ்சதெல்லாம் விக்கிறீங்களா, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு கண்டபடி கத்த சண்டை பெருசாகி அங்க ஹாஸ்டலோட மேனேஜர் வந்துடுறாங்க. கடையை ஒட்டு மொத்தமா காலி பண்ணிடுறாங்க. ஜிஜியும் மீஃபாவும் இனிமே என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சுத்திக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே இந்த கிளீனிங் வேலையாவது பார்த்தா காசு கிடைக்கும்னு ஸ்விம்மிங் பூல கிளீன் பண்ற வேலையை எடுத்துட்டு இருக்காங்க. அண்ணங்க வரான். இந்தாங்க நீங்க ஸ்விம்மிங் பூல கிளீன் பண்ணதுக்கு காசு அப்படின்னு கொடுக்குறான். ஜிஜி அப்பா காசு இப்ப கரெக்டா இருக்குன்னு பல்ல காட்டிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கா. அண்ணன் எடுத்து மறுபடியும் பசங்களுக்கு எல்லாம் ஸ்விம்மிங் கோச் பண்ணிட்டு இருக்க சியா அங்க வந்துடுறா. இனி ஃபண்ட்ல இருந்து காசே எடுக்கல, கிளீன் பண்ண உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்ல, இல்ல நான் பர்சனலா என்னோட பர்சனல் காசு எடுத்து கொடுத்துட்டேன், நீ கவலைப்பட வேண்டான்னு சொல்லிட்டு ஹன் அங்க இருந்து நேரா கிளம்புறான். கிளம்பி இந்த இடத்துல நம்ம ஜிஜியும் மீஃபாவும் வந்து டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க போற சூலான் அங்க இருக்கிற டெக்கரேஷன் எல்லாம் போட்டோ எடுத்து குரூப்ல போடுறான். அதை பார்த்துட்டு ஹன்னு நேரா கிளம்பி வந்துடுறான். இங்க அதுக்குள்ள நம்ம மீஃபா பார்த்துட்டு நான்
நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே கிளம்பி போயிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் சத்தம் கேட்கவும் ஜிஜி மீஃபா தான் வந்துட்டா போல நினைச்சிட்டு இருக்க. ஆனா அங்க வந்திருக்கிறது ஹன்னு. நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு ஜிஜி கேக்குறா. கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டேனா அப்படின்னு ஹன்னு அப்பாவியா கேட்டுட்டு இருக்கான். பக்கத்துல ஒரு பட்டன் ஒண்ணு இருக்கு. அந்த பட்டனை பிரஸ் பண்ணா பலூன் எல்லாம் பறக்கும்ல. எனக்கு தானே சர்ப்ரைஸ், அடுத்தவங்க எதுக்கு வரணும்ட்டு நம்ம ஹன்னே இந்த பட்டன் எடுத்து பிரஸ் பண்ணிட பலூன் எல்லாம் பறந்து போயிட்டு இருக்கு. மீஃபா ஐயோ பிடிக்கணும் பிடிக்கணும்னு அது பின்னாடியே போயிட்டு இருக்கா. ஹன்னு பெருமையா சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஹன்னுக்கு எப்படி பயங்கர நோஸ்கட் கிடைக்க போகுதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.